Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்கள் இதுவரை பதிவு செய்யப்படாத புதிய தாவரத்தை கண்டுபிடித்து அதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் பெயரை சூட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டத்தின் கோரமண்டல் கடற்கரையை ஒட்டிய மணல் குன்றுகள் மற்றும் கடலோர பகுதிகளில் இதுவரை பதிவு செய்யப்படாத புதிய வகை தாவர இனத்தை அண்ணாமலை பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த புதிய தாவர இனத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறையைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் சுகசீலன் ஆகாஷ், காத்தவராயன் மணிகண்டன், செல்வம் ஸ்ரீகாந்த் மற்றும் முனைவர் ஆதி நாராயணன் ராஜேஷ் ஆகியோர் ஆய்வு செய்து அறிவியல் ரீதியாக விவரித்துள்ளனர். இந்த ஆய்வுக் கட்டுரை சர்வதேச தாவரவியல் ஆய்வு இதழான ஃபைட்டோடாக்ஸாவில் ஆகஸ்ட் மாதம் வெளியாகியுள்ளது. இந்த புதிய தாவரம் புதினா குடும்பத்தைச் சேர்ந்த லூகாஸ் பேரினத்தின் ஒரு புதிய இனமாகும். கடலூர் மாவட்டத்தின் கோரமண்டல் கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாவர பன்முகத்தன்மை தொடர்பான ஆய்வின் போது இந்த தாவரம் ஆய்வாளர்களின் கவனத்திற்கு வந்துள்ளது. இதனை கண்டுபிடித்த ஆய்வாளர்கள் இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்முவை போற்றும் வகையில் இந்த புதிய தாவரத்திற்கு லூகாஸ் திரௌபதியே என பெயரிட்டுள்ளனர். Rotarian Dr. K. Srinivasan met and congratulated Rotary International President Dr. Bharat Pandya.